ஹாய், இன்றைக்கான பாண்டியன் ஸ்டோர் ரிவ்யூ பார்க்கலாம். தங்கமயில் வந்து காஃபி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும். அப்போ அவங்க மாமா எழுந்திரிச்சு வராரு. அவருக்கும் காஃபி குடிங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் நடந்துட்டு வந்து தான் காஃபி குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை மாமா, வெறும் வயித்தோட போகாதீங்க, குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னா, அப்புறம் சரிப்பா கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிக்கிறாரு. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி காஃபி நான் குடித்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி புகழ்ந்து பேசுகிறாரு. அப்போ கோமதி சொல்கிறாங்க, காலையிலேருந்து எல்லா வேலையும் அவள் தான் பார்த்துருக்கா, 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வேலையெல்லாம் பார்த்துருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா வளர்த்துருக்காங்க அவங்க வீட்டில் பொண்ணை அப்படின்னு சொல்கிறாரு. நான் நல்ல ஒரு பொண்ணை தான் சரவணனுக்கு பார்த்து கட்டி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அப்புறம் அவங்க அத்தைக்கும் காஃபி கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் காஃபி கொடுக்கணும், என்ன எல்லோரும் எந்திரிக்காமல் இருக்காங்க, நானே போய் கலப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனா, ராஜி எல்லோரும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மீனாவோட ரூமுக்கு தான் போகிறாங்க. அக்கா உங்கள் ரூமுக்கு தான் போகிறாங்கன்னு ராஜி சொல்கிறாங்க. அவங்க சொல்ல கேட்காம போய் டக்குன்னு கதவை திறந்துடுறாங்க. உள்ளே வந்து செந்தில் வந்து அரைக்குறையாக தூங்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து கத்திடுறாங்க. செந்திலும் கத்திடுறாரு உடனே. அப்புறம் எல்லோரும் வந்துடுறாங்க. என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அப்புறம் யார்ட்டையுமே எதுவுமே சொல்லலை, எல்லோரும் போயிடுறாங்க. அப்புறம் செந்தில் கூப்பிட்டு மீனாவை திட்டுறாரு. ஏன் அவங்கள வந்து கலப்ப சொன்னேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. நானாக கலப்ப சொன்னேன், அவங்களா வந்து உங்களை கலப்புறாங்க, நான் வேணாம் தான் சொன்னேன், கேட்காம வந்து கலப்புறாங்க, இனிமேலாம் கலப்பவே வேண்டாம், நானே எந்திரிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ராஜி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு கதிர் கேட்குறாரு, ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்க, என்ன நடந்துச்சு, எதுக்கு அண்ணன் கத்துனுச்சு, அண்ணி எதுக்கு கத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒன்றும் இல்லைன்னு ஃபஸ்ட்டு ராஜி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நல்ல விஷயமா இருந்தால் ஓகே தான், எதுவும் பிரச்சனை இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சொல்லிடுறாங்க. செந்தில் மாமாவுக்கு காஃபி கொடுக்கறதுக்காக மயிலக்கா போனாங்க. நானும் மீனாக்காவும் வேணான்னு சொல்லிட்டு தடுத்து பார்த்தோம், அவங்க கேட்கவே இல்லை. உள்ளே செந்தில் மாமா அரைக்குறையாக தூங்கியிருப்பாங்க போல், அதை பார்த்துட்டு கத்திட்டாங்க. அக்காவை பார்த்துட்டு மாமாவும் கத்திட்டாங்க, அதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் சிரிச்சிட்ருக்காங்க. மயில் போய் அப்புறம் சரவணன்ட்ட சொல்லிவிட்டு அவங்க வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, எல்லோரும் என்னை பற்றி என்ன நினைக்க போகிறாங்களோ, வந்த நாளே நான் சொதப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மயில், விடு, அவங்களாம் யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தையெல்லாம் என்ன நினைக்க போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க, விடு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன தூங்குனாலும் கவலைப்படுற, எழுப்புனாலும் கவலைப்படுற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ சாரி மாமா, நான் நைட்டு தூங்கிட்டேன்ல அப்படின்னு சொல்லி திரும்பவும் அதை ஆரம்பிச்சிடுறாங்க. அதெல்லாம் பரவாயில்லப்பா, விடு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சமாதானப்படுத்துகிறாரு. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.